ஏன் விஜயகாந்த் ஐயாவுக்கு இந்த மாதிரி ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு? கட்சி ஆரம்பிச்சாரு, ஏன் அவர் வரல? அரியணை ஏன் ஏறல? எதிர்கட்சியா மட்டும் தானே உட்கார முடிஞ்சிச்சு. இறை நம்பிக்கை அதிகமா உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி வீட்டுல வழிபாடு வைக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து அனுதினமும் இறைவனே நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப 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 அரிது. அவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, அவமானம், கோர்ட்டு கேஸ், விபத்து, கடன் தொந்தரவுக்கு ஆளாகிறது, முடி உதறுதல், உதிரப்போக்கு ஜாஸ்தி, வீடு அலங்கோலமா இருக்கிறது, பள்ளி சத்தம் இல்லாம இருக்கிறது, கருவண்டு, பாம்பு, வவ்வாலு, ஆந்த, கெட்ட கனவுகள், உடல் உபத்தாரம், அப்புறம் எங்க போனாலும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பல்வேறு காரணங்கள், பல்வேறு அறிகுறிகள். குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம தடுக்கும், இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போக முடியாம தடுக்கும், இங்க ஒரு மாந்திரிகரை சந்திக்கிறதுக்கே தடுக்கும். ரெடியாகுவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, வர முடியாது. இப்படி பல பிரச்சனைகளை, தடைகள் அது கொடுக்கும். இதையெல்லாம் மீறி தான் வரும். இப்ப நீங்க இழுப்பெண்ணெய் போட்டு சகப்பு தெரியாத விளக்கு ஏற்றி நீங்க என்ன வழிபாடு வைக்கிறீங்களோ அது விரைவா நடந்தேறும். பூஜை பண்ணி பிரமாகட்ட இருக்கிறத வாங்கும். நீ 11 நாள் கண்ணு முழிச்சு இந்த பூஜையை பண்ணினா உன் லைஃப் லாங் நீ நிம்மதியா தூங்கலாம். 11 நாள் நீ கண்ணு வந்து சிரமப்பட்டு இந்த கண்ணு முழிச்சு, இப்போ உனக்கு வயசு ஒரு 30 இருக்கு, இந்த பூஜை நீ ஸ்டார்ட் பண்ற, இன்னும் ஒரு 70 காலம் இல்ல ஒரு 60 வயசு காலம் நீ வாழ போற அப்படின்னா அது எல்லாமே நிம்மதியான. இந்த பில்லி சூன்யம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த சித்து வாங்குறது, பில்லி சூன்யம், உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு அடிக்கிட்டே சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கும் போதே எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு ஐயா, பதறுது. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து கெட்ட விஷயம், இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயமா தானே பார்த்துட்டு வந்தோம். இது எப்படி நீங்க மக்களால வந்து அதை ஏத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து பில்லி சூனியம், ஏவல், செய்வன, அதர்வனத்துல இருக்கு. அந்த மாதிரி 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு, 8 வகையான அஷ்டமா சித்துக்கள் இருக்கு. பில்லி சூனியம், ஏவல், செய்வன உண்மைதான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. நம்பாதவங்க அப்படிதானே பேசுவாங்க. ஏன் விஜயகாந்த் ஐயாவுக்கு இந்த மாதிரி ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு? கட்சி ஆரம்பிச்சாரு, ஏன் அவர் வரல? அரியணை ஏன் ஏறல? எதிர்கட்சியா மட்டும் தானே உட்கார முடிஞ்சிச்சு. இதை தாண்டி கேரளாவில் ஒரு பிரபலியமா இருக்கிற சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நடத்த முடியல. கர்நாடகாவில் யார ஒருத்தர், சிரஞ்சீவி யார ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரா, நடத்த முடியல. இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இதை விடையெல்லாம் ரசிகர் பட்டாளம் வச்சிருந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த். வர்றேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? இங்க எல்லாமே காரணம். அப்ப விஜயகாந்த் ஐயா அரசியலுக்குள்ள வர்றாரு, எதிர்கட்சியா உட்கார்றாரு, அவருடைய கரடு முரடான வார்த்தைகள், அனல் பறக்கிற விவாதங்கள், இதெல்லாம் பாக்குறாங்க. வேற கட்டத்துக்கு போறாரு. அடுத்தது அரியணை ஏறிடுவாரோனுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பிளாக் மேஜிக் வைக்கிறாங்க. வச்சு அது இன்னைக்கு என்ன நிலவே இருக்கு? ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சாங்க, கையில இல்ல. காலேஜ் ஆரம்பிச்சாங்க, கையில இல்ல. அவரு இல்லாமலே போயிட்டாரு. சரிங்களா? அவர்கிட்ட நல்ல பவர் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, வெளிநாடெல்லாம் கொண்டு போய் வைத்தியம் பண்ணாங்க. கண்ணுல வர்ற தண்ணியை கடைசி வரையிலுமே சரி செய்ய முடியும். நான் ரொம்ப சாமி கும்பிடுறேன், எனக்கு ரொம்ப தெய்வ பக்தி இருக்கு. எங்க வீட்டுல எப்போதுமே சாமி பாட்டே ஒழிச்சிட்டு இருக்கும். நான் 2 வேலையும் விளக்கேத்துவேன், ரொம்ப சுத்தபத்தமா இருக்குவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கெட்ட விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு கெட்டது பண்ணா அதெல்லாம் நடக்குமா ஐயா? இறை நம்பிக்கை அதிகமா உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி வீட்டுல வழிபாடு வைக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து அனுதினமும் இறைவனே நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப 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 அரிது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப வந்து ஒரு மனிதனை படைத்தது கடவுள். கை காலா இருக்கட்டும், இல்ல நம்ம உடல் உறுப்புகளா இருக்கட்டும், எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. அப்பேற்பட்ட இறைவன் வந்து ஒரு அனுதினமும் நம்ம இன்னைக்கு இறைவனால வாங்கப்பட்ட உடல், இறைவனால படைக்கப்பட்ட இந்த ஜீவன் இறைவனுக்கே சொந்தமானது. நம்ம அங்கதான் சரணாகதி அடைய போறோம்னு நீங்க வாழ்நாள் முழுவதும் இறைவன்கிட்ட நீங்க சரணாகதி அடையும் பொழுது, இறைவனால படைக்கப்பட்ட பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, இறைவனால படைக்கப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, இறைவனால படைக்கப்பட்ட பிளாக் மேஜிக் மாந்திரிக வேலையா இருந்தாலும் சரி, உங்களை தாக்குறது கொஞ்சம் கடினம். சரிங்களா? அதை முதல்ல நம்ம கணக்கிட்டுக்கணும். அனுதினமும் இறை வழிபாட்டில் இருக்கிறது, மந்திரங்களை துதிக்கிறது, பூஜை முறைகள் செய்கிறது, அவங்களை வந்து பிளாக் மேஜிக் தாக்குங்கிறது அரிதான் சொல்றேன். தாக்காம இருக்காது, கொஞ்சம் கடினம். சரிங்களா? அதனால இறை நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதை பற்றி எல்லாம் பயப்பட தேவையில்லை. இதை நம்பாம இது வேற மாதிரி சொல்லி நம்புறவனையும் கெடுத்து விட்டு, புரியுதா உங்களுக்கு? நம்புறவங்களையும் கெடுத்து விட்டு அவங்கள பாதிக்க அடைய வச்சு, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை. ஐயா, இப்ப இந்த பிளாக் மேஜிக், இந்த செய்வினை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து செய்யறதே தப்பு தானே? இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே செய்யற? இது அப்படி சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு.
பில்லி சூனியம் ஏவல் செய்வன அடுத்தவங்க அது எப்படி குடும்பத்தை நீங்க கரெக்ட்ன்றீங்க? ஐயோ அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது தான் தப்பு. இப்ப அடுத்தவங்க பாதிச்சிருக்காங்க, அவங்கள சரி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பாதிச்சவங்களை சரி பண்றது தப்புன்னு நான் சொல்லல. ஒருத்தவங்களுக்கு நம்ம பிளாக் மேஜிக் வைக்கிறோன்றது தப்பு தானன்றது நான் கேக்குறேன். ஆமா, அது தப்பு தான். ஓகே. சோ இப்ப இந்த பிளாக் மேஜிக் அவங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால அவங்க அவஸ்தைப்பட்டிருக்காங்க அப்படின்றது எப்படி ஐயா வந்து தெரிய வரும்? அவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, அவமான அசிங்கம், கோர்ட்டு கேஸ், விபத்து, கடன் தொந்தரவுக்கு ஆளாகிறது, முடி உதறுதல், உதரப்போக்கு ஜாஸ்தி, வீடு அலங்கோலமா இருக்கிறது, பள்ளி சத்தம் இல்லாம இருக்கிறது, கருவண்டு, பாம்பு, வவ்வாலு, ஆந்த, கெட்ட கனவுகள், உடல் உபத்தாரம், அப்புறம் எங்க போனாலும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல பல்வேறு காரணங்கள், பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நல்ல அதிர்வனம் தெரிஞ்ச ஒரு சோதிடரை போய் சந்திச்சு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, சந்தேகமா இருக்கு, எனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து, அப்படி இருந்தா நீங்க அதை சரி செஞ்சுக்கலாம். நீங்க ரத்த உதிரப்போக்குன்னு சொன்னீங்க, அது பெண்களுக்கு வரும்னு. அது பெண்களுக்கு அது அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா அப்படின்றதுதான் ஆமா, அர்த்தமா? அதிகமா பெண்கள் அந்த மாதிரி அந்த குடும்பத்துல பாதிச்சிருந்தாங்கன்னா முடி உதிர்தல் ஜாஸ்தியா இருக்கும், அழகு மங்கும், உதிரப்போக்கு அதிகமா போகும், அது மாதிரி உடம்பு வெயிட் போடலாம், இல்ல உடம்பு ரொம்ப லாஸ் ஆகலாம். இப்படி பல்வேறு அறிகுறி, பர்டிகுலரா இதுதான் நம்ம சொல்ல முடியாது. நிறைய இருக்கு, அதுல அறிகுறிகள் வந்து நிறைய இருக்கு. அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இப்படி இருக்காங்க, போய் ஒரு டாக்டரை பாக்குறாங்க, அங்க இசிசி, எக்ஸ்ரே, மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்தாச்சு, நார்மலா இருக்கு, இருந்தும் இவங்களுக்கு குணம் ஆகல அப்படின்னா அதுக்குதான் பிறகுதான் இங்க வரணும். எடுத்த உடனே இங்க போகணும், போய் பார்க்கணும், சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அது உடல் சார்ந்த உபாதையா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க முதல்ல டாக்டரை பாருங்க, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களோ அதெல்லாம் எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இங்க வாங்க, இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க. எதுலையுமே சரியாகலைன்னா அப்புறம் மாந்திரிகரை பாருங்க. எடுத்த உடனே மாந்திரிகர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தந்துட போறது இல்லை. என்னால கோவிலுக்கு அந்த மாதிரியான ஒரு அவஸ்தைப்பட்டிருக்கவங்க, அவதிப்படுறவங்க, அந்த மாதிரியான வந்து தாக்கப்பட்டவங்களுக்கு அவங்களால வந்து கோவிலுக்கு இல்ல நல்ல விஷயங்கள்ல ஏதாவது கலந்துக்க முடியாம, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம ஏதாவது ஒரு தடுக்குமா? குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம தடுக்கும், இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போக முடியாம தடுக்கும், இங்க ஒரு மாந்திரிகரை சந்திக்கிறதுக்கே தடுக்கும். ரெடி ஆகுவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, வர முடியாது. இப்படி பல பிரச்சனைகளை, தடைகள் அது கொடுக்கும். இதையெல்லாம் மீறி தான் வரும், வந்து சரி செஞ்சுக்கணும். ஒருத்தர் பிளாக் மேஜிக் இருக்குன்னா நீங்க அதை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கடினம். நிறைய தடுதல்கள் வரும், நிறைய இடைஞ்சல்கள் வரும், பணம் ரெடி ஆகாது, நேரங்கள் ஒதுக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகளை கொடுக்கும். இதை நீங்க இடைவிடாம முயற்சி பண்ணினா மட்டும்தான் நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். சரி, இந்த கடன் பிரச்சனை இருக்கு, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ரொம்ப உத்தியோகம் வந்து கிடைக்கல, இல்ல ஜாப் நிரந்தரமா இல்ல, எனக்கு வந்து ரொம்ப பண தேவை நிறைய இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான ஒரு தீர்வுகள் நீங்க கொடுப்பீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்லணும்? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, சரி, ஒரு உத்தியோகம் இல்ல ஒரு கடன் தந்தம் இப்படின்னா பண்ணலாம். இல்லை மொத்தத்துக்கு அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சில தாந்திரிக முறைகள் நிறைய இருக்கு. மாந்திரிகங்கிறது வந்து உங்களுடைய பிரச்சனையை நான் சரி செய்கிறது, தாந்திரிகங்கிறது உங்க பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கிறது. அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு 10-15 பிரச்சனைகளை குறைக்கும். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை குறைக்கும், ஒரு கடன் தொந்தரவு குறைக்கும், ஒரு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தாந்திரிக முறை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான். 3 மணி 20 நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம் தான். நீங்க வந்து இப்ப ஒரு கடன் தொந்தரவுல இருக்க, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, வீடு இல்ல, வண்டி இல்ல, வாகனம் இல்ல, தொந்தரவா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, சாப்பாட்டுக்கு இல்ல, வேற மாதிரி அப்படிங்கிறவங்க பிரச்சனை நீங்க எதுவும் ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தை கையில எடுத்தா நீங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம், ஃப்ரீயா ஆகலாம். அப்ப பிரம்ம முகூர்த்தங்கிறது எல்லாராலும் சாத்தியப்படணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் 3 மணி 20 நிமிஷம். 3 மணி 20 நிமிஷத்துக்கு விளக்கு ஏத்தணும்னா 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் சுத்தபத்தமானதுக்கு பிறகு மண்ணால செஞ்ச 5 அகல் தீபம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இதுதான் பிரபஞ்சம். 5 அகல் தீபம் வேணும். அந்த 5 அகல் தீபத்துல இழுப்பெண்ணெய், சிகப்பு திரி உங்க வீட்டு பூஜையில நீங்க ஏத்தி, சிகப்பு திரியா? செவ்வா பகவானுக்கு உகந்தது. அப்ப நீங்க இழுப்பெண்ணெய் போட்டு சிகப்பு திரியால விளக்கு ஏத்தி நீங்க என்ன வழிபாடு வைக்கிறீங்களோ அது விரைவா நடந்தேறும். நாள் இது மாதிரி ஏத்து வரலாம், ஒரு 9 நாள் செய்யலாம், 21 நாள் செய்யலாம், 5 நாள் செய்யலாம். உங்களுக்கு எப்படி எல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க செய்யலாம். அப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது விரைவா உங்களுக்கு தரும். இந்த 3 மணி 20 நிமிஷத்துக்கு யாரெல்லாம் வழிபாடு வைக்க முடியும்? அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அந்த கர்மாவினை யாருக்கெல்லாம் போக போகுது, அந்த கர்மாவினை வந்து நல்லபடியா அமைய போகுது, நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வரப்போறோம்னா இது இந்த பூஜை செய்யறதுக்கு தயாராயிடுவாங்க. இல்ல அந்த பூஜையவே தடுக்கும். எல்லாராலையும் எழுந்திருக்க முடியாது. 1 நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க. இது மினிமம் எத்தனை நாள் ஐயா பண்ணணும்? 11 நாளாவது பண்ணணும். ஓகே, இது மினிமமே 11 நாள் நம்ம பண்ணியே ஆகணும் அந்த நாட்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. இது நிறைய பேர் கை கண்ட பலன். நிறைய பேர் இதை வந்து பண்ணி பார்த்து முயற்சி பண்ணி இன்னைக்கு பெரிய உச்சத்துல இருக்காங்க. சரிங்களா? அற்புதமான ஒரு வழிபாடு. பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு 3/4 அமைதியாகவும் ஒரு 25 வயசு மட்டும்தான் அது செயல்பாட்டில் இருக்கும். அப்ப இந்த 3 மணி 20 நிமிஷத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பிரம்மா கீழே வர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. 3:20க்கு அந்த மேலோகத்திலிருந்து பூலோகம் அவர் வர்றதா இங்க
இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஜனத்தொகை 100 தாண்டிட்டுங்கிறாங்க. மொத்தம் உலக நாடுகள் வந்து 900 1000 வருதுங்கிறாங்க. இத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு தூங்க போறாங்கன்னா காலையில அத்தனை பேரும் எழுந்திருச்சிருவாங்களான்னா கேள்விக்குரியது. எத்தனை பேர் தூக்கத்துல இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பிரம்மா வந்து 3 மணி 20 நிமிஷத்துக்கு மறுஜென்மம் கொடுக்கறதா ஐதீகம் சொல்லுது. ஓகே. தூங்கும் பொழுது ஒருத்தன் இறந்த நிலைமை தான். கண்ணு விழிச்சாதான் உயிரோட இருக்காங்கிறதுக்கே நமக்கு ஆதாரம். அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து மறுபிறவி கொடுக்கறதா அவங்க பிரம்மா சொல்றாங்க. பிரம்மா தான் படைத்தலுக்கு உரிய கடவுள். அவர் அங்க வர்றது. அவரு வந்து பூலோகத்திலிருந்து மேலோகத்திலிருந்து பூலோகம் வரும்போது வெறுமனேன்னு வர்றது இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆடை, ஆபரணம், பொன், பொருள், பணம், காசு எல்லாத்தோடையும் வர்றாரு. யாரு வீட்டுல 3 மணி 20 நிமிஷத்துக்கு மண்ணால செய்யப்பட்ட 5 அகல் தீபம் எரியுதோ அங்க கொண்டு போய் இறக்கி வச்சிடறாரு. நாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த வீட்டுல என்னவெல்லாம் கிடைக்கும்? சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம், ஆயுள், ஆடை, ஆபரணம், வீடு, கார் வருமா வராது? வரும். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியம். ஓகே. இந்த பூஜையை பண்ணி பிரம்மா கிட்ட இருக்கிறத வாங்கணும். நீ 11 நாள் கண்ணு முழிச்சு இந்த பூஜையை பண்ணினா உன் லைஃப் லாங் நீ நிம்மதியா தூங்கலாம். சொல்ற புரியுதா? 11 நாள் நீ கண்ணு இந்த சிரமப்பட்டு இந்த கண்ணு முழிச்சின்னா, இப்ப உனக்கு வயசு ஒரு 30 இருக்கு, இந்த பூஜை நீ ஸ்டார்ட் பண்ற, இன்னும் ஒரு 70 காலம் இல்ல ஒரு 60 வயசு காலம் நீ வாழ போற அப்படின்னா அது எல்லாமே நிம்மதியான தூக்கம். உண்மையாவே இதை கேட்டதுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா மக்கள் வந்து செய்ய தாராளமா செய்யலாம். ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. 3 மணி 20 நிமிஷம் அந்த மாதிரி எல்லாரும் வீட்டுலயும் விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது திரும்ப போய் தூங்குறதா இருந்தா தூங்கலாம். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. விளக்கேத்தி அங்க வழிபாடு பண்ணி அப்படி இல்ல நான் என்ன சொல்லணும், ஏன் ஸ்லோகம் ஏதாவது சொல்லணுமான்ற அந்த மாதிரிலாம். இதுல ஒரு மிக முக்கியமான பழமொழி ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில எழுந்திரிச்சவனும் இளைய வயதுல திருமணம் பண்ணணுமனும் ஒரு காலம் வீணா போனதா வரலாறு இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கு. இந்த அதிகாலையில எழுந்திரிச்சா இப்ப 3 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, 3:20க்கு விளக்கு போட்டாச்சு. அந்த தூக்க நிலை வந்து ஒரு போத நிலை மாதிரி, அதாவது பாதி தூக்கம் பாதி விழிப்பு நிலை, ஒரு போத மாதிரி இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சாச்சு, கொஞ்சம் சுதாரிச்சு ஒரு வீடு வாசல் சுத்தம் பண்றது, காய்கறி நறுக்கிறது, சாப்பாடு ரெடி பண்றது, மற்ற வேலைங்களை பாக்குறது, சரிங்களா? அப்ப நீ 6 மணிக்கெல்லாம் ஃப்ரீ ஆயிடுவா. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்து 8 மணிக்கு ஃப்ரீயா வேலைக்கு போகலாம். நீ 7-7:30க்கு எழுந்திரிச்சு ஆவது போதுன்னு குளிச்சுட்டு கொஞ்சம் இங்கேருந்து வேகமா ஓடுறதை விட அப்ப சரியா? அப்ப நீ கரெக்டா ஒரு 10 மணிக்கு பஞ்சிங் பண்ணணும், இல்ல 9 மணிக்கு பஞ்சிங் பண்ணணும்னா லாஸ்ட் நாள் வந்து அந்த எம்டிஓவோ இல்ல அங்க இருக்கிற சிஓவோ பார்ப்பாங்க யாரெல்லாம் கரெக்டா பஞ்சிங் பண்ணியிருக்காங்க. நீ தொடர்ந்து கரெக்டா 9 மணிக்கு உன் பஞ்சிங் ஏறும்போது உனக்கு கம்பெனில நல்ல பேர் இருக்குமா இருக்காதா? உன்னை அடுத்த பதவிக்கு தூக்குவாங்களா என்ன? இயற்கையாவே அது எல்லாமே அமைஞ்சிடும். இப்ப பிரபஞ்சத்தினுடைய பூஜை இந்த நேரங்கள் மிச்சப்படுது. 9 மணிக்கு இருக்க வேண்டிய 8:55க்கெல்லாம் அங்க பஞ்சிங் வச்சிடுற. அப்போ உன் மேல ஒரு விசுவாசம் வரும். கம்பெனில உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. அப்போ உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்தடுத்த கட்டம், சம்பள உயர்வு, அடுத்த பதவி, இது எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இளைய வயதுல திருமணம் பண்ணவன் ஒரு காலம் வீணா போக மாட்டான்னு சொல்றேன் இல்லைங்களா? இப்போ ஒரு இளைய வயதுல திருமணம் பண்றவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு குழந்தை குட்டி ஆயிடும். அந்த வறுமை, ஆஸ்பத்திரி, நல்லது கெட்டது எல்லாமே தெரிய வந்துடும். பணம்னா என்ன, சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, ஆஸ்பத்திரினா என்ன, இது எல்லாம் தெரிய வந்துடும். அப்ப குழந்தைங்களும் வளர ஆரம்பிச்சிடும். கரெக்டா இவனுக்கு 45-50 வயசு ஆகும்போது குழந்தையோட வருமானம் வர, பிள்ளைங்களோட வருமானம் வர ஆரம்பிச்சு. குழந்தைங்க செட்டில் ஆயிருப்பாங்க, செட்டில் ஆயிடுவாங்க, அம்மா அப்பாவை பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கு மேல வந்து நீங்க உழைக்கணும், பொன் பொருள் தேடணும், கல்யாணம் காட்சிக்கு பண்றதுக்கு அது தேவையில்லை பாருங்க. அந்த காலத்துல இதெல்லாம் அதனாலதான் அந்த வழிமுறைகள் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க, இளைய வயதுல திருமணம் பண்ணனவனும் அதிகாலையில எழுந்திரிச்சவனும் ஒரு காலம் வீணா போனதா வரலாறு இல்ல, வீணாவும் போக முடியாது. அப்ப நீ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எப்படி வீணா போவ? ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை நீ பண்ணனாலே உனக்கு இளைய வயதிலே திருமணம் நடந்துடும். இப்ப 43-44 வயசு வரைக்கும் என்கிட்ட பிரசன்னம் பாக்குறாங்க, ஐயா பொண்ணு அமையல, பொண்ணுங்க பிரசன்னம் பாக்குறாங்க, ஐயா பையன் அமையல. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்ன செய்யுது? ஏமா 50-52 வயசுல எல்லாம் போட்டோ அனுப்பி எல்லாம் பிரசன்னம் கேட்கறாங்கம்மா. அதெல்லாம் கருமா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.